மாதா தொலைக்காட்சி அன்பர்களே, இன்றைய இறையாசி திருப்பாடல் 29:11. ஆண்டவர் தம் மக்களுக்கு சமாதானம் அருள்வாராக. ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆசி வழங்குவாராக. அன்பார்ந்தவர்களே, இந்த திருப்பாடலை தாவீது அரசர் எழுதிய போது இயற்கை சீற்றங்கள் நிறைந்த ஒரு சூழலாக இருந்திருக்கும் என்று நம்பப்படுகின்றது. மழை, மின்னல், இடி போன்ற இயற்கை சீற்றங்களின் தாக்கம் அதிகமாக இருந்த ஒரு சூழலை நாம் எதிர்கொண்டால் எப்படி இருக்கும்? பயம், கலக்கம், அச்சம் நம்மில் அதிகமாக இருக்கும். ஆனால் தாவீது அரசர் இயற்கையின் சீற்றத்திலும் கடவுளின் வல்லமையை, ஆற்றலை பார்க்கின்றார். எந்த அளவுக்கு கடவுள் வலிமையும் வல்லமையும் படைத்தவராக இருக்கின்றார் என்பதை இங்கே நாம் அறிந்து கொள்ள முடியும். இப்படிப்பட்ட நெருக்கடியான நிலை இயற்கையில் மட்டுமல்ல, நமது வாழ்விலும் எதிரொலிக்கின்றது. இந்த நெருக்கடியான நிலை குறிப்பிட்ட மனிதர்களுக்கு மட்டுமல்ல, எல்லா மனிதர்களின் வாழ்விலும் எதிரொலிக்கின்றது. இப்படிப்பட்ட சூழலில் வாடும் மனிதர்களுக்கு அமைதியை தர வேண்டுமென நாம் மன்றாட வேண்டும். ஏனென்றால் உண்மையான அமைதியை ஆண்டவர் ஒருவர் மட்டும்தான் வழங்க முடியும். உண்மையான அமைதியை தருவதற்காக இறைமகனே வந்திருப்பதை இயேசுவின் திருமுழுக்கு நிகழ்வின் மூலம் தூய ஆவியானவர் வழியாக தந்தை சுற்றியிருந்த அனைவருக்கும் எடுத்துரைக்கின்றார். நமது வாழ்வில் கலக்கம், கவலை, துன்பம் வருகின்ற போது அமைதியை அருளக்கூடிய இறைவன் மட்டில் நாம் முழுமையான நம்பிக்கை வைத்து எந்நாளும் அவருடைய வல்லமையில் முழுமையான நம்பிக்கை வைப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நமக்கு நிறைவான அமைதியை, நெருக்கடியான வேளைகளில் தெளிவான ஞானத்தையும் ஆற்றலையும் தந்து வழி நடத்துவாராக. ஆமென்.